ஹலோ காய்ஸ்! ஃபாலோட்டோட செகண்ட் சீசனோட 3 எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ, லாஸ்ட் எபிசோடு எதுல முடிஞ்சுது? எனக்கு ஞாபகம் இல்ல. ஸோ, அதனால நம்ம டைரக்ட்டா 3 எபிசோடுக்குள்ள போயிடலாம். ஸோ, ஸ்டார்ட்டிங்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு சீசன்ல வந்து நம்ம மேக்ஸிமஸ் போட்டு ஒருத்தன் புல்லி பண்ணினே இருப்பான். ஞாபகம் இருக்கா? அவன் பேரு வந்து தடியஸ். ஓகேவா? ஸோ, வந்து அவன் என்ன பண்றான்? கடைசில கவுல் ஆயிட்டாங்கட்ட. அவன் கால்ல ஏதோ பிரச்சனையாகி யாரோ ஒரு கோளாறான டாக்டர் வந்து கால்ல ஊசிய குத்தி அவன் கடைசில கவுலா மாறிட்டான். கரெக்ட்டா? ஸோ, அதனால வந்து அவன் கழுத்துக்கு கூட ஒரு அம்பு குத்தும். பட் அவன் சாக மாட்டான்ல. ஸோ, அவன் வந்து என்ன பண்றான்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து இருக்கிற சின்ன சின்ன பசங்க, குழந்தைங்க எல்லாமே வந்து ஒரு 3/4 பேர் கவுலா மாறிட்டாங்க. குழந்தைங்க எல்லாருமே அந்த ரேடியேஷன் அஃபெக்ட் ஆனதுனால, பாதி பேர் இன்னும் ப்ராக்ரஸ்ல இருக்காங்க. சில குழந்தைங்கலாம் வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்கா இருக்காங்க. ஓகேவா? ஸோ, இவங்க எல்லாரையுமே வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்றான், அந்த இடத்துல வந்து ஏதோ சோடா மாரி தயாரிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கான். ஸோ, இவன் என்ன பண்றான், ஒரு ஒரு குழந்தையும் வந்து ஒரு ஒரு மாரி ரொம்ப டிஃபிகல்ட்டா இருப்பாங்க. தூங்கிடுவாங்க, இது பண்ணிருவாங்க. அந்த டைம்ல இவன் போய் கன்சோல் பண்ணுவான். இவன் போய் அடிப்பான், கொல்லுவான். அங்காடி தெருவுல அந்த வர மேனேஜர் மாரி அப்படின்னு நெனச்சேன். எந்த குழந்தைங்களுக்கு ஏத்த மாரி அவங்கள வேல வாங்கணுமோ, அந்த குழந்தைங்களுக்கு ஏத்த மாரி அவன் போய் ஜாலியா பேசி, ஃபன் பண்ணி, அவங்கள வந்து வேலையில இன்வால்வ் பண்ண வைப்பான். ஸோ வந்து இந்த மாரி எல்லாரும் ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த மாரி வந்துட்டு, இப்படிப்பட்ட ஒரு இடத்துலயே வந்து இந்த 200 வருஷத்துலயே நம்மளால வந்து நம்மளால எங்கேயும் முடியாது. சேஃபா எதுவும் கிடையாது. ஆனா நம்ம ஒரு பில்டிங்குள்ள சீலிங்ல சேஃபா இருக்கோம்னு இருக்கிறத நெனச்சு சந்தோஷப்படுங்க. ஏன்னா அந்த அந்த பசங்க எல்லாமே கொஞ்சம் மூட் அவுட்ல இருப்பானுங்க. சில பசங்கள்லாம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு கன்சோலிங்கா சொல்லுவான். நமக்கு மேல ஒரு கூரை இருந்து நம்மள காப்பாத்துறது பெருசு. நமக்கு வந்து வேணுன்ற விஷயங்கள் இருக்கும்போது ஒரு பையன் நமக்கு தண்ணி இல்லைன்னா தண்ணி இல்லைன்னா என்ன சோடா இருக்குல்ல குடிச்சு வாழ்ந்துக்கலாம். இப்போலாம் வந்து நம்மள வேலை வாங்க ஆள் இல்ல. நம்மள கஷ்டப்படுத்த யாரும் இல்ல அப்படின்போது, நம்ம வந்து இங்க சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாரி இவன் வந்து கன்சோல் பண்ணுவான். ஸோ பரவால்ல. இவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு நல்லவன் இருந்திருக்கான். ஓகேவா? இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், நம்ம அக்கா வந்து ஒரு லாஸ்ட் எபிசோட்ல ஒரு குதிரை மாரி ஒரு இது போட்டிருந்தது ஃப்ளாகு. ஒரு காட்டுவாசிங்கிட்ட போய் நான் ரொம்ப நல்லவ தெரியுமான்னு அக்கா சீன் போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன்ல. அந்த குரூப்புக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த அக்கா வந்து இன்னொரு அக்காவ வந்து வீட்ல கொண்டு போய் டிராப் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்கல்ல. அந்த அக்காவ என்ன பண்ணிட்டாய்ங்க, இருக்கிற கடத்திட்டு போனானுங்க பார்த்தீங்களா, அந்த குதிரை ஃப்ளாக் போட்டவனுங்க. அவனுங்க அந்த அக்காவ கொன்னுட்டானுங்க. அந்த காப்பாத்தப்பட்டவள. ஹீரோயின் காப்பாத்தி கூட்டு வந்தாங்கல்ல, அந்த பொம்பளைய. அவள வந்து சாவடிச்சுட்டாங்க. யார்றா அவனுங்க அப்படின்னு பார்த்தா, லீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல். ஓகேவா? இவனுங்கள பார்த்தா லிட்டரலா வந்து இந்த ரோமன்ஸு, அப்புறம் வந்து இந்த கிரீக்ஸு, அப்புறம் வந்து இந்த இது ரோமன்ஸ்ல அந்த காலத்துல ராஜாங்களா இருப்பாங்க. 300 ஸ்பார்டன்ஸ்ல அப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாய்ங்க. அந்த மாரி இருப்பானுங்க. ஓகேவா? ஆனா இவனுங்கலாம் பார்த்தா பார்த்தா பக்கா காமெடி பீஸ் மாரி இருப்பானுங்க. ஆனா அவனுங்க சீரியஸா காமிச்சிருப்பானுங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு, அக்கா வந்து கடத்தின்னு கூட்டு வந்துட்டு, அங்க ஒருத்தன்லாம் வந்துட்டு, "வா ஒழுக்கங்கெட்டவளே! என்ன இது? ஏது?" அப்படின்லாம் சொல்லி அந்த அக்காவ போட்டு கலாய்ச்சுன்னு இருப்பான். லூசி அக்காவ. அப்புறம் பார்த்தா அக்கா வந்து அவைங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரிட்டிஷ் அரசியலா ஏதோ சொல்லுவாங்கல்ல, ரோமன்ஸோட கல்ச்சர் இப்படி, நீங்க பார்த்தா ரோமன்ஸ் மாரி இருக்கீங்க. நீங்க அப்படி, நீங்க இப்படி, அப்படி இப்படின்லாம் பேசின்னு இருக்காங்க. அப்புறம் அந்த மாரி பேசிட்டு இவங்க ஏதோ பேசினே இருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து இப்படி அப்படின்போது, திடீர்னு பார்த்தா, அந்த இடத்துல லீஜியன்ல வந்து இன்னொரு லீஜியன் பார்ட் 2 அப்படின்ற மாரி அந்த பக்கம் இருக்கானுங்க. யாருன்னு பார்த்தா, இவனுங்க 2 பேருமே ஒரே குடும்பம் தான். ஓகேவா? அந்த லீஜியன் ஒருத்தன் எவன் கண்டுபிடிச்சானோ, அவன் செத்து போயிட்டான். ஓகேவா? அவன் சாகறதுக்கு முன்னாடி அந்த சனிய முடிச்சவன் ஏதோ வந்து இந்த இடத்துக்கு இவன் தான் அடுத்து அப்படின்ற மாரி சக்சஸரோட பேர எழுதி வச்சுப்பான். சக்சஸர்னா அந்த ஃபவுண்டருக்கு அடுத்து எவன் ரூல் பண்ண போறானோ அவனோடது. எழுதி வச்சுட்டு அந்த பரதேசி பாக்கெட்ல வச்சுட்டு செத்து போயிட்டான். ஓகேவா? ஸோ அத இந்த லூசிய கடத்தினான்ல, அவன் ஒரு பக்கம். அவன் வந்து ஏ டீம்ன்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட்ல இருக்கவன் பி டீம். ஓகேவா? ஸோ இந்த ஏ டீமும், பி டீமும் அடிச்சுக்கிறானுங்க. அவனுங்க வந்து தான் தான் அடுத்த லீஜியனுக்கு ஹெட்டுன்னு சொல்லி 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க காமெடி பீஸு. சரி அதுல ஃபவுண்டர் யார் பேரு எழுதியிருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு அந்த பாக்கெட்ல போய் ஒரு பேப்பர் எடுக்கலான்னு பார்க்கும்போது, அவனுங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க சுட ஆரம்பிச்சுருவானுங்க. இப்படிதான் நாங்க சண்டை போய்க்கிட்டு இருக்கு. அந்த ஃபவுண்டரோட பொணத்தையே வச்சிருப்பானுங்க. ஃபவுண்டரோட பொணத்துல அந்த பாக்கெட்ல இருக்கும். அந்த பாக்கெட்லேருந்து யார் அடுத்த ஃபவுண்டரு அப்படின்ற பேர் வந்து எழுதியிருக்கும். அத எடுக்கலான்னு ஏ டீம் ட்ரை பண்ணும்போது, பி டீம் வந்து சுட ட்ரை பண்ணுவானுங்க. அத தான் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டே வருவான். ஓகேவா? சொல்லிட்டு வரும்போது ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, நான் வந்து சொல்வதெல்லாம் லட்சுமி ராமகிருஷ்ணன் தெரியுமா? நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நெறைய விஷயத்த வந்து பேசி ஈஸியா சால்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஐ கேன் அசிஸ்ட் அப்படின்றாய்ங்க. அக்கா வந்து சிலுவைல அரைஞ்சுட்டாய்ங்க. இவனுங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து நீ சாத்திக்கிட்டு இரு, நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்ற மாரி ஏ டீம்ல இருக்கிறவன் சொல்லிட்டான். ஸோ, அதனால வந்து என்ன பண்றான், ஹீரோயின் வந்து இங்க பாருங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வேஸ்ட்லேண்ட. அவ வந்துட்டு இங்க பாரு நல்லவனாலாம் வாழ முடியாது. நல்லவனா இருக்கணும்னா உன்ட்ட பவர் இருக்கணும் அப்படின்ற மாரி. அதாவது இங்க பிரசன்ட்ல நமக்கு வந்து ஒரு நல்லது பண்ணணும்னா நமக்கு ஒரு பவர் வேணுன்ற மாரி, வேஸ்ட்லேண்ட்லயும் அதே கதை தான். இடம் வேற தான். ஆனா மேட்டர் ஒண்ணு அப்படின்ற மாரி. இதுவா இருந்தாலும் நல்லவனா இருந்தா பவர் இருந்தா தான் நெனைக்கிறத பண்ண முடியும்.
ஏன்னா வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சிலையில இருந்துட்டு அவன் போயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம கவுல் வந்து லாஸ்ட் எபிசோடில் அவருக்கு வந்து காலில் ஒன்று குத்திச்சுல்ல, ஹீரோயினுக்கு கேட்டார்ல எனக்கு ஊசியை குத்துன்னு. இவர் என்ன பண்ணார், அவருக்கே செல்ஃபாக அவர் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்துட்டாரு. குத்துன இதை வந்து கத்தியால் கிழிச்சி எடுத்து வெளியே போட்டு அவர் வந்து நாய்கிட்ட பக்கத்தில் பேசிகிட்டு இருப்பார். ஸோ அவர் நாய்கிட்ட பேசும்போது தான் அவர் வந்து அந்த சீனை நான் பார்க்கும்போது கவுலை தாண்டி அவர் கூப்பர் ஹார்வராக பேசின்னு இருப்பார். ஜாலியாக வந்து அந்த நாயை தடவி விட்டு, ஏன்னா கவுல்னா கைக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்ற மாதிரியான ஒரு மிருகங்கள் தான் கரெக்டாக. அவங்க ஒரு இன்சானிட்டிக்கு போயிட்டாங்கன்னா, ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இன்சானிட்டிக்கு போகக்கூடாதுன்னு ஏதோ ஒன்று எடுத்துப்பார். அந்த நாயையும் கொஞ்சிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். ஸோ நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நான் மனசு விட்டு பேசியே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ளாஷ்பேக் ஒன்று காட்டுவாங்க, ஓகேவா. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து என்னென்னா, நம்ம கூப்பரோட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி நம்ம வால்ட்டுக்கு கிளம்ப போகிறோம்னு சொல்லி பேக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா இந்த மாதிரி, அவள் எதுக்கு ஃபீல் பண்ணுறான்னா பாம்பை ட்ராப் பண்ணிடுவோமே நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாளா என்ன எதுன்றது தெரியல, ஓகேவா. ஆனால் கூப்பர் பார்த்துட்டு என்ன பண்ணுறேன் என்னாச்சுன்னு போது, இல்லை எனக்கு வால்ட்டுக்கு போகிறோம் நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னும் போது இவர் வந்து சொல்கிறாரு, நடந்தால் பார்த்துக்கலாம் அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு. ஆனால் அக்கா தான் நடத்த போகிறாங்கன்றது அண்ணாவுக்கு தெரியும், அண்ணாக்கு தெரியுன்றது அக்காவுக்கு தெரியாது. சரி அப்புறம் என்ன ஆச்சு, இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு போன சீசனில் வந்து மால்டேவர் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து அவர் பேர் சார்லி, ஓகேவா. அவருக்கு வந்து அவார்ட் தராங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு, ஓகேவா. நம்ம இவர் கூப்பர் ஹார்வர், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் அந்த இடத்துல போயிட்டு அங்கே வந்து ஏதோ ஒரு ஃபண்ட் ரைசருன்னு ஏதோ ஒரு இடம் போகலாம். அந்த இடத்துல வந்து இந்த மிலிட்ரிக்காரங்களெல்லாம் வந்து அவங்களோட பெஸ்ட் மூமெண்ட்ஸுக்கு வந்து அவங்கள ஹானர் பண்ணுறதுக்காக ஒரு அவார்டு மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க. நம்ம ஊரில் இந்த சின்ன சின்ன சங்கத்துலலாம் வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவர் வந்து ரொம்ப இந்த வருஷம் நிறைய உதவி பண்ணார், நிறைய மரம் நட்டாருன்னு சொல்லி சில இந்த ஸ்மால் கிளப்ஸ்லாம் நமக்கு அவார்டு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி இது ஒன் ஆஃப் த கிளப்னு நினைக்கிறேன். நான் அந்தளவுக்கு அமெரிக்கன் கிடையாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம அப்படி வச்சுக்கலாம், அது அவார்ட்லாம் கிடையாது. ஆறுதல் பரிசு ஒரு டப்பா கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு லைட்டர் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அதுக்கு இவ்வளோ சீனு. ஸோ அதனால் வந்து அந்த சார்லி கிட்ட போய் இவர் போய் பேசுறாரு கூப்பர், இந்த மாதிரி வந்துட்டு ராபர்ட் ஹவுஸை பற்றி ஒன்று தான் தெரியுமா. இவர் இன்ஃபோ கேதர் பண்ணிட்டு வேறு என்ன பண்ணலான்னு பார்க்குறாரு. அப்போ அவர் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாரு, அவன் வந்து போன ஃபர்ஸ்ட் எபிசோடில் மால்டேவர் சொல்வாள்ல, இந்த மாதிரி அவன் வந்து லாஸ் வேகாஸில் ஒரு வெப்பன் இதே கட்டிக்கிட்டு இருக்கான், அதை தான் அவர் சொல்கிறாரு. அப்புறம் கூட நிறைய செல்ஃபோன்ஸு, ப்ளூ பிரிண்ட்ஸு, கால்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மால்டேவரும் அவர் ஃப்ரெண்டு சார்லியுமே வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க போல். அதனால வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு மால்டேவர் வந்து என்னை ராபர்ட் ஹவுஸை கொல்ல சொல்கிறா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இந்த மாதிரி இங்கே பாரு நீ சுற்றி இருக்கிற எல்லாரையுமே பாரு, அவர் ஃப்ரெண்டு சொல்லுவார், நீ சுற்றி இருக்கிற எல்லாரையும் பாரு, எல்லாருமே மிலிட்ரிக்காரங்க தான், எல்லாருமே சுட்டோம். உங்களுக்கு தெரியும்ல ஃபஸ்ட்டு சீசன் தான் ஃபஸ்ட் எபிசோட் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கூப்பர் ஹார்வர் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரிக்காரரு, அவர் ஒரு மெரைன்ஸில் இருந்தார், இப்போ அவர் வந்து ஆக்டராக ஆயிருக்காருன்னு நான் ஃபஸ்ட் எபிசோடில் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் சீசனில். ஸோ அதனால் வந்து என்னடா இவங்க 2 பேருக்கு சம்மந்தம்னு கேட்காதீங்க. தெரியாதவங்க திடீர்னு புதுசாக பார்க்குறீங்கன்னா, இந்த கூப்பர் ஹார்வர்ன்ற கேரக்டர் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரிக்காரன், மெரைன்ஸில் இருந்தவர், புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து இவரோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி நீ எல்லாம் ஃபீல் பண்ணாத, எல்லாருமே இங்கே கொலை தான் பண்ணியிருக்கோம், எல்லாமே நாட்டுக்காக தான் பண்ணியிருக்கோம், இது நாட்டுக்காக அப்படின்னு நினச்சி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அங்கே வந்து இந்த அவார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அந்த பேச்செல்லாம் போயிட்டுருக்கோம். அப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிடுவார் கூப்பர் ஹார்வர். அவங்க ராபர்ட் ஹவுஸ் நிற்பான். எனக்கு இந்த சீன் ஒன்று புரியல, இவருக்கு வந்து இவர் தான் ராபர்ட் ஹவுஸ்ன்னு தெரிஞ்சு பேசுகிறாரா, இல்லை இவன் தெரியல ஏதோ லூசுக்கார ஏதோ பிரணாச்சிட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரான்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு ராபர்ட் ஹவுஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்றது, கேள்விப்பட்டிருந்தா நியூஸ் பேப்பரில் இல்லை டிவிலையா அட்லீஸ்ட் இவரை பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ அது ஒரு டவுட் எனக்கு இருக்குது, எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி அந்த ராபர்ட் ஹவுஸ் வந்து இன்டெரக்டாக வந்து இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு கம்யூனிஸ்ட் ஆகிட்டார் போல், நீங்களும் கம்யூனிஸ்ட் ஆகிட்டீங்க போல் அப்படின்ற மாதிரி, அதாவது மால்டேவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா ராபர்ட் ஹவுஸ் வந்து எவ்வளோ பெரிய ஆளுன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போது அவனோட வில்லன் யார், அவனை யார் சீக்ரெட்டாக அப்போஸ் பண்ணுறா, அந்த சீக்ரெட்டாக இருக்கிறதுல சீக்ரெட்டான ஆளை யாரை வைக்கிறா எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கான். ஸோ மால்டேவரை சீக்ரெட்டாக தான் பண்ணிகிட்ருக்கா. அந்த சீக்ரெட்டாக அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம், எனக்கு தெரியல. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணி பார்த்தேன் சீரீஸை. மால்டேவர் வந்து கூப்பர் ஹார்வர்ட்ட அப்ரோச் பண்ணது அவங்களோட ஒய்ஃப் வந்து ராபர்ட் ஹவுஸோட கனெக்டில் இருக்கிறதுனால தான். ஸோ அதனால் இது பச்சையாக தான் தெரியுது. ஸோ அதனால் வந்து இவர் இன்டெரக்டாக வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு போகிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு நீ நான் அடிச்சுக்கிறோம். அப்படி இருக்கிற ஒரு சொசைட்டியில் நம்மளே வந்துட்டு கண்ட்ரோலை இழந்துட்டு ஒருத்தனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வேணுன்ற விஷயத்த பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது அது எவ்வளோ மாசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகேவா, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் கண்ட்ரோல் என்கிட்ட தான் அப்படின்ற மாதிரி ராபர்ட் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார் கூப்பர் ஹார்வர்ட்ட. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே பிரதர்ஹுட் சீன் லாஸ்ட் எபிசோடில் வந்து இவர் வந்தார்ல காமன்வெல்த்லேருந்து ஒருத்தன்,
தூதுவன் அவன் பேரு. ஓகேவா? ஐ மீன் தூதுவன் அவன் பேர் இல்ல. அவன் வந்து தூதுவன். காமன்வெல்த்துக்கான பிரதிநிதி தூதுவன் வச்சுக்கோங்க. அவன் பேர் வந்து ஜாண்டர். ஓகேவா? அந்த ஜாண்டர் வந்ததுலேருந்து இருக்கிற 4 டிஃப்ரெண்ட் பிரதர்ஹுட்ஸ்க்குலாம் அள்ளு விட்டுருச்சு. எல்லாம் 2 பேர் சிட்டா பறந்தே போயிட்டான். எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படின்ற மாரி ஓடிட்டானுங்க. இப்ப வந்து அந்த லேடி ஒருத்தி மட்டும் இருக்கா. இவங்க வந்து ரிலிஜியஸ் பேஸ்டு பிரதர்ஹுட் போல. ஓகேவா? இது இப்பதான் எனக்கு தெளிவா தெரியுது. இல்ல இவங்க இப்பதான் தெளிவா சொல்றாங்களான்னு தெரியல. ஸோ வந்து பிரதர்ஹுட் வந்து ஒரு ரிலிஜியஸான ஒரு இத வச்சு தான் அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இவங்கலாம் மத குருக்கள் அப்படின்றாய்ங்க தமிழ் டப்பிங்ல. ஓகேவா? ஸோ அதனால வந்து நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம கிட்ட தான் கோல்ட் ஃபியூஷன் இருக்கு. காமன்வெல்த்லாம் ஒண்ணும் இல்ல. கிழிச்சிடலாம் அப்படின்போது அந்த லேடி வந்து ஒத்துக்கல. அப்புறம் தான் வந்து அவர் வந்து இந்த பிரதர்ஹுட்டோட ஃபவுண்டர் வந்து ஒரு ரிலிஜியஸான ஆளு. அவர வந்து ஏதோ பண்ணும்போது, கடவுளா? சட்டமா? அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாரி கடவுளுக்காக சட்டத்தையே மீறினாரு. ஸோ அவரோட எய்ம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக இருந்ததுன்னா, நம்ம எத வேணா அடிச்சு உடைச்சிடலாம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்கு வேணும். அதனால வந்துட்டு அவர் கடவுளுக்காக நின்னாரு. அது ஒரு நல்ல விஷயம் நெனச்சாரு. அதனால கவர்மெண்ட்டே அகைன்ஸ்ட்டா போராடினாரு. ஸோ நம்மளும் அதே மாரி தான் போராடலான்னும்போது அந்த அக்கா வந்து, "அதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா நீங்க ஒரு ஏத்திஸ்ட்ட பேசிட்டுருக்கீங்கன்னு" கெளம்பி போயிருவாங்க. எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லன்னு கெளம்பி போயிருவாங்க. அப்ப நம்ம இவர் இருக்கார்ல மேக்ஸிமஸ் அவர் என்ன பண்றாரு, பேசாம சாண்டர கொன்னுடுவோம். இப்ப அவன இதுக்கு தான பயப்படுறாங்க. இப்ப நம்ம கொன்னுட்டோம்னா, காமன்வெல்த் எதிர்க்கிற சக்தி நமக்கு இருக்கு. நமக்கு அந்த திராணி இருக்குன்னு இவங்கலாம் நம்பிட்டு வந்துருவாங்கல்ல அப்டின்னும்போது, அந்த ஹெட் வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. பாரு உன் வேல வந்து அடிக்கிறது, கொல்றது மட்டும்தான். ஐடியாலாம் எனக்கு குடுக்காத. சாண்டர் அதாவது காமன்வெல்த் எவ்ளோ எவ்ளோ பெரிய ஆளு. அவனோட தூதுவன கொன்னாலே வார் வரும். ஓகேவா? நம்ம வந்து நம்மளே ஐயா வாங்க ஆஃபீஸ் ரூம்குள்ள வந்துக்கிறோம் எங்கள முத்திக்கோங்கன்னு நீயே சொல்ற மாரி அது. அதனால அவனோட தூதுவன் மேல கை வச்சா, அதுவும் காமன்வெல்த்தோட தூதுவன் மேல கைய வச்சா வாரே வரும். ஸோ அதனால நீ மூடிக்கிட்டு போ. உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவரோட ஹெட் வந்து வெளிய தொரத்திருவாரு. இவர் இருக்கார்ல மேக்ஸிமஸ் வந்து கோவமா நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அந்த சாண்டர் பார்த்துட்டு இது மாரி வந்து உன்ட்ட கொஞ்சம் பேசணும். உன் மதகுரு அதாவது இவரோட ஹெட் ஓகேவா? இப்ப திட்டி வெளிய அனுப்பிச்சார்ல. அவர் வந்து ஏதோ ராங்கான ரூட்ல போயிட்டு இருக்காரு. இந்த மாரி வந்து அவர்கிட்ட இருக்க கோல்ட் டிவிஷன் வந்து போய் காமன்வெல்த்துக்கு தேவ. 2வது வந்துட்டு நம்ம எல்லா பிரதர்ஹுட் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சிட்டியே காப்பாத்தணும். ஐ மீன் இந்த வேஸ்ட்லேண்டே காப்பாத்தணும். நமக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டோம்னா ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. 2வது இந்த மதகுரு ஹெட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் பேச்சு தான். அவங்க வந்து ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்காக நம்ம தான் சண்டை போடுறோம். ஸோ அதனால என்ன பண்ணுவோம், அந்த உள்நாட்டு போரா இருந்துட்டு போட்டோம். பேசாம நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் அதாவது மேக்ஸிமஸ், ஜாண்டர் அந்த மாரி இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் பிரதர்ஹுட்ல இருக்க எல்லா சோல்ஜர்ஸும் ஒண்ணு சேர்ந்து பிரதர்ஹுட்டையே நம்ம வந்து எப்படி சொல்றது? நம்ம வந்து கையாளலாம். நம்மளே வந்துட்டு ரூல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து நம்ம எடுக்கிற முடிவு தான் வந்து நாளைக்கு வேஸ்ட்லேண்ட காப்பாத்தும். ஏன்னா நம்ம தான் அவங்கலாம் மிலிட்டரிக்காரங்க மாரி வேஸ்ட்லேண்டுக்கு. ஸோ அதனால வந்து நம்ம தான் காப்பாத்தணும். நம்ம தான் செய்யணும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம 2 பேரும் பேசலாம் அப்படின்ற மாரி இது பண்ணுவாரு. இவரும் வந்துட்டு சரி ஓகே. இப்போ வந்து அ இவன் இவன் சொல்றது கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2வது இவன் பாராட்டுவான் மேக்ஸிமஸ. நீ வந்து குட் சோல்ஜர். நீ சொன்னா புரிஞ்சுப்ப. ஸோ அதனால வந்து நம்ம 2 பேருமே சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாரி சாண்டர் சொல்லுவான். மேக்ஸிமஸும் சரி ஓகே நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட்டு பேசிட்டு தான் கூப்பிடுவான் சாண்டர். சரி பேசலாம் அப்படின்ற மாரி சொல்லிடுவான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கவுல் இருக்கார்ல, அவர் ஃபைனலா எழுந்து வந்துருவாரு. வந்துட்டு இந்த மாரி அக்கா சிலுவையில தொங்க விட்டுருக்காங்கல்ல, அத பார்த்துட்டு என்ன ஐ மீன் தூரத்துலேருந்து அவர் தனக்குள்ளே சொல்லிப்பாரு. என்ன பெரிய கோல்டன் ரூல் அந்த ரூல்ன்னா உன்ன புடிச்சு உள்ள போட்டு அமுக்கி வச்சுட்டாய்ங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் பார்த்தா தான் அவருக்கு வந்து லீஜியன்ல ஏ டீம், பி டீம்னு 2ஆ பிரிஞ்சுக்கிறது தெரிஞ்சிருக்கு. சரி இவள வந்து காப்பாத்தணும்னா வேற வழி இல்ல. ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும். நம்மளா போய் நின்னோம்னா வேஸ்ட்டு. ஒரு படையே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லீஜியன்ல வந்து லிட்டரலா வார் மாரி தான் வச்சிருக்கானுங்க. நெறைய ஆட்கள் வச்சிருக்கானுங்க. ஸோ அவங்களலாம் அடிக்கணும்னா நமக்கு பவரான ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, நியூ கலிஃபோர்னியா ரிப்பப்ளிக் யாரு மால்டேவரோட அந்த படை அத தேடி போறானுங்க. ஏன்னா, இந்த வேஸ்ட்லேண்ட்ல லீஜியனுக்கும், ஆ நியூ கலிஃபோர்னியா ரிப்பப்ளிக்கும், அப்புறம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பிரதர்ஹுட் அப்புறம் இருக்கிற எல்லாருக்குமே சண்டை ஒருத்தருக்கும். ஓகேவா? லீஜியனுக்கு வந்து ஆ நியூ கலிஃபோர்னியா ரிப்பப்ளிக் மால்டேவரோட டீமு, பிரதர்ஹுட் மேக்ஸிமஸோட டீமு அவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் சண்டை. ஓகேவா? லீஜியனுக்கும் இவங்க எல்லாருக்கும். ஸோ அதனால வந்து இப்போ அடுத்து என்ன பண்றாரு, இப்ப என்சிஆர்ல ஹெல்ப் கேட்கணும். இவர் வந்து நாய்ட்ட பேசுவாரு. "இங்க பாரு லூசிய காப்பாத்தணும்லாம் இல்ல. அவ நான் யூஸ் ஆவா. நான் தான் காப்பாத்த போறேன். வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு என்சிஆர் கூட போறாரு. நியூ கலிஃபோர்னியா ரிப்பப்ளிக்கோட அந்த ஒரு பில்டிங்குள்ள போவாரு. போகும்போது பார்த்தா அங்க ஆல்ரெடி ஒரு ரோபோ ஒண்ணு இருக்கும். அது பேரு விக்டர். ஓகேவா? ஸோ அந்த விக்டர் கிட்ட வந்து இவரு கேட்கறாரு, "என்னாச்சு?" கேட்கலாம்போது, "யாரும் இல்ல. எல்லாம் போயிட்டாங்க." அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மாரி, "ராபர்ட்டோஸ் எங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ராபர்ட்டோஸும் செத்துட்டான். அவனுக்கு காசு இருந்து என்ன பிரயோஜனம்? கோல்ட் டிவிஷன வாங்க முடியல. அவன் வந்து காலாகாலத்துக்கும் வாழணும்." கேப்டன் அமெரிக்கா மாரி நெனச்சிருக்கான்.
வாழ முடியல செத்து போயிட்டானேன்னு போது யாரெல்லாம் சொல்லு இவனெல்லாம் நம்பவே மாட்டேன் அப்படின்போது நீ விக்டர் அந்த பொம்மை சொல்லும் இந்த மாதிரி வந்துட்டு என்ன நீங்கள் ஏதோ தெரியாத மாதிரி பேசுகிறீங்க நீங்கள் தான் வந்து கோல்டு ஃபியூஷனை வந்து ராபர்ட் ஹவுஸ்க்கு கிடைக்க விடாமல் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறுத்திடும் ஓகேவா. ஸோ சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போது என்சிஆர் வந்து யாரும் இல்லையான்னு போது யாரும் இல்லை எல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. மலை மேலே வர ரேஞ்சர்ஸ் வந்துட்டாங்கன்னு போது ஏதோ ரேஞ்சர்ஸ்ன்னு ஏதோ சொல்லி வச்சுருக்கான், அது என்னன்றது தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் சரி இங்கே எதுவும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிட்டார். யார் கவுலு ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மேக்ஸிமஸும் சாண்டரும் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு இந்த பறக்கும் இல்லை இந்த டைட்டஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க பார்த்தீங்களா ஒரு ஃப்ளைட்டு மாதிரி. அந்த ஃப்ளைட்டில் 2 பேர் போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆர்மரும் இருக்குது வண்டி இருக்குது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமஸ் கூட்டிகிட்டு போவான் சாண்டர். போகும்போது இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி சொல்லுவான் நம்ம 2 பேரும் ஓப்பனாக பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா காமன்வெல்த்து இப்போ ரொம்ப மோசமான நிலமையில இருக்குது. இப்போ அதுக்கு வந்து கோல்டு ஃபியூஷன் தேவை ஓகேவா. நீ கொண்டு வந்தியில அது தேவை. அதாவது லாஸ்ட் சீசனில் கொண்டு வந்தார்ல அது நினைக்கிறேன். இங்கே பேட்ரி இல்லை. ஸோ அந்த கோல்டு ஃபியூஷன் நீ கொடுத்தா தான் காமன்வெல்த் வந்து தப்பிக்கும். ஏன்னா காமன்வெல்த்து கிட்ட பவர் வச்சு தான் வேஸ்ட்லேண்டே நாங்கள் ப்ரொடக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். போச்சுன்னா அவ்வளோதான் வேஸ்ட்லேண்டை காப்பாற்றவே முடியாது அப்படின் போது இப்போவே அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மேக்ஸிமம் சொல்லுவான். இல்லை அந்த பவர்ஸ் வேணும் அது இருந்தால் தான் நம்மளால் முடியும். ஸோ வந்து மரியாதை நீ கொடுத்துட்டேன்னா ஓகே. அவன் வந்து த்ரெட்டன் பண்ண மாட்டான் சொல்லுவான் இந்த மாதிரி வந்து நீ கொடுத்துட்டா ஓகே. இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த கோல்டு டிவிஷனுக்காக காமன்வெல்த் பிரதர்ஹுட் சண்டை போடும். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பேசிக்கிறோம். ஆனால் நான் ஃபீல்டில் வேறு ஜாண்டர் சொல்லுவோம் நான் ஃபீல்டில் வேறு ஒன்று அடிக்க வேண்டியது இருக்கும் நீ என்ன அடிக்க வேண்டியது இருக்கும் 2 பேர் ஒருத்தர் உயிர் போகும். அதனால் அப்படியே அந்த இதை கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு. அந்த லேடி இருந்தான்னு சொன்னல நான் ஒரு ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனால அவளே வந்து காமன்வெல்த்திட்ட கொடுத்துருங்க இதுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாள். அப்புறம் என்னாகும் கீழே வந்துட்டு அந்த வண்டியில் ஏதோ ரேடார் காட்டும் போல் இந்த மாதிரி வண்டி இல்லீகலாக யாரோ ரோபோஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கீழே இறங்கி அந்த ரோபோஸ் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு புதுசாக எக்யூப்மெண்ட் மாதிரி ஒன்று இந்த வெல்டிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் வந்து கிடைக்கும். அதை வந்து மேக்ஸிமஸ்ட்டு கொடுத்து இது இப்படி யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் பக்கம் ஜாலியாக வந்து இவங்க 2 பேரும் அந்த அங்கே வந்து உள்ள ரோபோஸ் தான் இருக்கும் ஓகேவா. சொன்னால இவங்க அதை யாரும் ரோபோஸ் யூஸ் பண்ணுறானுங்கன்னு நினச்சிட்டு போவானுங்க. ரோபோஸ் தான் இருக்கும். அந்த ரோபோஸை போட்டு அடிச்சுட்டு துவம்சம் பண்ணிவிட்டு ஃபன்னாக விளையாடிட்டு இருப்பாங்க. மேக்ஸிமஸும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கர்ல் என்ன பண்ணுவார் அங்கே ஆல்ரெடி ஒரு 2 என்சிஆர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்கள மட்டும் பார்க்க போவோம். போகும்போது பார்த்தா அங்கே இருக்கிற அந்த என்சிஆர் மெம்பர்ஸ் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கிற டீமை விட்டுட்டு அப்படியே பிரிஞ்சு வந்துட்டாங்க. இந்த மீன்லாம் அதோட குரூப்பை விட்டு பிரிஞ்சிடும்ல தெரியாதனமா அந்த மாதிரி பிரிஞ்சுட்டாங்க. ஸோ வந்து அந்த என்சிஆருக்கு ஒரு லேடி வந்து ஷேடி சான்ஸ் இருப்பவே எங்கள்கிட்ட நிறைய படம் இருந்தது அப்போவே எங்களை அழிச்சிருக்கணும் போது ஷேடி சான்ஸ் பற்றிலாம் பேசாதீங்க நல்லா 20 வருஷம் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு இவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தான்னு பார்த்தா இவங்களுக்கே 4 பேர் ஹெல்ப் பண்ணணும் அந்த அளவுக்கு தான் இருக்கானுங்க என்சிஆர். ஸோ வந்துட்டு இப்போ லீஜியன் அடிக்கணும் ஏன்னா தெரிஞ்ச ஒரு பொண்ணு மாட்டிட்டு இருக்கான்னு போது நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்போது இந்த நிலமையில இருந்துட்டு ஜெயிப்பேன்றீங்களே மனசாட்சி வேணாமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கவுல் வந்து கலாச்சிட்டு போயிடுவார். ஸோ வந்துட்டு இவர் என்ன பண்ணுவார் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு நாங்கள் போராடுறத நியாயத்துக்காக தான் போராடுறோம் நீ ஒரு காலத்தில் இந்த நியாயத்துக்காக தான் நம்பிட்டு இருந்த சொன்னால வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அந்த என்சிஆர் இருக்கிற ஒரு லேடி. இவர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அவங்கள்ட்டேருந்து அந்த நார்கோட்டிக்ஸா அவருக்கு ஏற்றுவார்ல அதை வாங்கிட்டு எனக்கு இதுக்கெலாம் சம்மந்தம் இல்லை உங்கள் டீம்லாம் ஆல்ரெடி செத்து போயிட்டாங்க யாரும் இப்போ மிஞ்சி இல்லை. ஸோ 2வது என்னென்னா நான் வந்து யாராவது செத்தான்னா ஏன் செத்தாலும் செத்தாலும் நான் பார்க்க மாட்டேன் நான் மாட்டுக்கு இவனுக்கு டைம் வந்துச்சு அவ்வளோ செத்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுலேருந்து வந்து இவர் வந்து மனசாட்சியே இல்லாத ஒரு மாறிட்டார் அப்படின்றது தெரிஞ்சிச்சு ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் சரி இப்போது என்சிஆருக்கும் லீஜனுக்கும் சண்டை கரெக்டாக சொன்னாலும் இவர் என்ன பண்ணிட்டாரு டேரெக்டாக வந்து லீஜனுக்கு போயிட்டாரு. ஹீரோனை கட்டின்னு வந்தாங்கல்ல ஏ டீமு அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பேசிட்டு இங்கே பாரு உங்களோட கல்ச்சர் படி குடுக்கல் வாங்கல் தான் முறை. நான் என்ன பண்ணுறேன் நான் உனக்கு வேணுன்றதை நான் சொல்கிறேன் எனக்கு வேணுன்றதை நீ கொடு. அப்போது வந்துட்டு கொடுக்கணுன்னா என்ன கொடுக்க போகிறேன்னா என்சிஆரில் இருக்கிற கடைசி பேட்ச் ஒன்று இருக்காங்க அங்கே எங்கேயோ அவங்கள போய் அடி அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துட்டு வந்துட்டார் இன்ஃபோவை ஓகேவா. கொடுத்துட்டு இவர் வந்து ஹீரோயினை காப்பாற்றலாம் அப்படின்னு உள்ளே வராரு. அப்போ ஹீரோயினக்கா ஏன்னா ரொம்ப நேரமாக தூங்கிட்டு நிற்கிறாங்க தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை உச்சி வெயிலில் நிற்கிறாங்க. நல்லா தண்ணி சாப்பாடு சாப்பிட்டு உச்சி வெயில நின்னாலே மயக்கம் வரும். ஒன்றுமே கொடுக்கல அவனுங்க. அக்கா ரொம்ப நல்லா தொங்கிட்டு நிற்கிறாங்க உதடெல்லாம் காஞ்சி போயிருக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு தெரியுது கவுல் வந்திருக்கான் அப்படின்றது ஏதோ ரெண்டாக தெரியுறதுனால. ஸோ அப்படியே கட் பண்ணால் இங்கே வந்து கவுலோட ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. என்னென்னா வந்து அந்த சார்லியும் கவுலும் அதாவது கூப்பரும் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க.
சார்லி தான் சொல்லுவார் இந்த மாதிரி வந்துட்டு கவுல் ஐ மீன் கூப்பர் தான் வந்துட்டு எப்படி சொல்கிறது அவனோட சூட்டே லிட்டலாக நாசமாயிடுச்சு. அவன் எரிஞ்ச சாம்பலாக இருப்பான். அந்த டைம்லேயே அவன் கேட்டது ஒரே விஷயம் என்னென்னா நம்ம ஸ்குவாட் எப்படி இருக்குது எல்லாருமே தப்பிச்சிட்டாங்களா இதான் கேட்டான். அவன் அப்படிப்பட்ட ஒரு நல்லவன். அவன் தன்னை பற்றி யோசிக்க மாட்டான். அந்த நிலைமையிலையும் அவன் எங்களை பற்றி தான் யோசிச்சான். ஸோ அவனை மாதிரி ஆள்லாம் சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி அவர் இன்னொன்று சொல்கிறாரு. இந்த மாதிரி நாங்கள் சொல்ல வேண்டிய கதைகள் நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணோம், சில சமயம் நாங்கள் நியாயப்படுத்திக்கிறதுக்காக நாங்கள் சில விஷயத்த சொல்லிவிடுவோம். ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா சரி எப்படி இருந்தாலும் நல்லது தான் நடக்கும், நாங்கள் நல்லதுக்காக தான் ஃபைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் இன்னொன்று என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நாங்களாம் எதுவுமே பண்ணல. எங்களுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு இப்படி பண்ணிங்கன்னா நாடு சுதந்திரமாக இருக்கும்னு எங்களுக்கு ஒருத்தர் ஆர்டர் பண்ணுறதுனால தான் நாங்கள் இதை பண்ணுறோம். இல்லைனா நாங்களாம் இதெல்லாம் பண்ணுறதில்ல. எதிராளியில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இவர் ஹிந்து கொடுக்குறாரு இன்டெரக்டாக சார்லி. இந்த மாதிரி ஆனால் அதெல்லாம் நல்லதுக்கு தான். ஸோ அதனால் ஒரு விஷயம் நியாயம், நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஒரு விஷயத்த பண்ணலாம். அவங்கள காப்பாற்றணுன்னா இல்லீகலாக இருக்கிற விஷயத்த கூட பண்ணலாம், உயிரை கூட எடுக்கலாம், உயிரை கூட கொடுக்கலாம். சொன்னாலும் அதை பற்றிலாம் யோசிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக சொல்லுவார். இந்த பக்கம் இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே பேரலாக காட்டுவாங்க. ஓகேவா, இவர் இங்கே சார்லி பேசிகிட்டு இருப்பார், இங்கே இவர் ஹீரோனை ப்ரெசென்ட்டில் அப்படியே காப்பாற்றிட்டு இவர் கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பார். அந்த இடத்துல டைனமைட்லாம் இருக்கும், வெடிக்கிற பொருள். இவர் என்ன பண்ணுவார், காப்பாற்றிட்டு மேலே வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி அக்கா தேங்க்ஸ் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் இல்லை அதுக்கு இன்னும் டைம் வரல, பிரேக் சொல்லாதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி கவுல் பார்த்துட்டு நான் எதாவது தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன்ல, இவருக்கு சார்லிக்கு ஒரு அவார்டாக லைட்டர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த லைட்டர் இவர் கொடுத்துட்டாரு. இவர்கிட்ட கூப்பர்கிட்ட நீயே வச்சுக்கோ. அதை கவுல் ஆனதுக்கு அப்புறமும் அவர் வச்சிருக்காருன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எவ்வளோ மதிச்சிட்டு இருக்காருன்னு பாருங்க. அதை வச்சுட்டு எனக்கு என்னன்னு தெரியல, நல்லது நினச்சி பண்ணேன், ஆனால் நல்லது இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணிருக்கு. பார்த்தா இவர் லீஜியனில் போய் அந்த டைனமைட்டை தான் பண்ணி வச்சிட்டாரு. பாம்பு பிளாஸ்ட் ஆகிடுச்சு. அவங்க ஆக்சுவலாக அந்த ஏ டீம் நைட்டு என்சிஆரை போய் அழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகிட்டு இருப்பானுங்க. இவர் போய் பண்ண வேலை இல்லை, லீஜனுக்குள்ளேயே அடிச்சுக்க வச்சுட்டானுங்க. இவனுங்க தான் பண்ணிட்டான், இவன் தான் பண்ணிட்டானு அவனுங்க அடிச்சுட்டு சாகுறானுங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல சாண்டரும் நம்ம இவர் இருக்கார்ல மேக்ஸிமஸ், அவங்க 2 பேருமே அந்த இறங்கி சண்டை போட்டுருந்தாங்களே, அப்புறம் ஒரு இடத்துக்கு வருவாங்க. எந்த இடம்னு பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஒரு சோடா கம்பெனி காமிச்சாங்க இல்லை, தெடியஸ், அந்த இடத்துக்கு வரானுங்க. வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக பிரதர்ஹுட்டோட அந்த பிரதர்ஹுட் காமன்வெல்த் எங்கள் வேலைலாம் என்னென்னா இந்த மாதிரி கவுல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே ஃபில்டர் அவுட் பண்ணி ஷூட் பண்ணிடணும். நல்லவனா நார்மல் ஸ்கின்னாக இருக்கான்ல அவன் எல்லாமே தனியாக எக்ஸ்க்ளூட் பண்ணி அவன் வாழ்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கானுங்க போல். ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த சாண்டருக்கு இதுவே கிடையாது. அவங்க எல்லாமே சின்ன குழந்தைங்க தானே, சோடா கம்பெனிக்கு எல்லாம் குழந்தைங்கன்னு பார்க்கலாம். அவன் கவுல் நல்ல ஸ்கின் அப்படி தான் பார்க்குறான். ஸோ கவுல் இருக்கிறவனா ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு மனுஷங்களெல்லாம் ஒரு பக்கம் நிற்க வச்சுட்டு இந்த மாதிரி எதுவும் சூடாக ட்ரை பண்ணுறான். அப்படின்னு மேக்ஸிமஸ் கத்துறான், வேணாம் பண்ணாத, அவங்களாம் குழந்தைங்க தான், அவங்க என்ன பண்ணாங்க, இது நம்மளோட ரூல், ஓகேவா, இது கோடெக்ஸ் ரூல். அதாவது அவங்களோட அந்த பிரதர்ஹுட் இதுக்கு எல்லாமே பேர் கோடெக்ஸ் எல்லாமே ஒரு கீழே தான் வருவானுங்க. கோடெக்ஸ் எப்படி சொல்கிறது, கோடெக்ஸோட ரூல் இதெல்லாம் நம்மளே ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு போது கோடெக்ஸ் அது மயிராது சும்மாறா சுடாதரா எல்லாம் குழந்தைங்கடா அப்படின் போது தெடியஸ் வெளியே வரான். தெடியஸும் மேக்ஸிமஸும் தெரியும் கரெக்டாக. சொன்னால மேக்ஸிமஸுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் நம்மளால் தானே அப்படின்னு. அப்புறம் அவனும் சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் சாண்டர் அவனையும் சுட போயிட்டான், அவன் ஃப்ரெண்டையே அந்த தெடியஸை. நீயும் கவுல் தான், உடனே சாவடி தான் அடிக்க போகிறேன் போது அண்ணன் கையில் ஒரு வெல்டிங் மிஷின் வச்சிருக்காருன்னு சொன்னால மேக்ஸிமஸ் மண்டையில் போட்டு சாண்டரை கொண்டு விடுவான் அவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக. ஸோ ஃபைனலி 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க, தெடியஸும் மேக்ஸிமஸும். மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆக்சுவலாக நான் ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவர் சொன்னார்ல ஹெட்டு, நான் காமன்வெல்த் மேலே கையை வச்சா வார் வரும்னு, வாரம் இழுத்து விட்டேன் போச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்லி அதோட 3rd எபிசோட முடிக்கிறாங்க. நல்லா எபிசோட் 4ல் மீட் பண்ணிட்டேன். அட் தென் இஸ் இட் வாஸ் சைனிங் ஆஃப். பாய்.